வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு our சேனல் ராரா ஸ்பேஸ். ஸோ இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் தான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஹேர் கேர் பண்ணுவேன், அதனால தான் வீடியோ போடுறேன் அப்படிலாம் கிடையாது. நான் நார்மலாக யூஸ்வலாக என்னென்ன பண்ணுறேனோ ஜஸ்ட் 2-3 ஸ்டெப்ஸ் தான் பண்ணுவேன் எப்பயுமே ஹேருக்கு. அதை தான் நான் இன்னைக்கு ஹேர் கேர் ரொட்டீனாக போடுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோ எடுத்து முடிச்சுட்டேன் நேற்றே, இன்ட்ரோ எடுக்கவே இல்லை, அதனால இன்னைக்கு இன்ட்ரோ எடுத்திருக்கேன். ஸோ விதவுட் வேஸ்டிங் எனி டைம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் இப்போ ஃப்ரேம் நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஆக்சுவலி ஹேர் கேர் ரொட்டீன் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல இன்னைக்கு. ஸோ நான் எப்போவுமே வீக்லி ட்வைஸ் தலை குளிப்பேன். மேக்ஸிமம் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால வீட்டில் தான் இருப்பேன், அதனால் வீக்லி தான் வெளியே போவேன். ஸோ வீக்லி ட்வைஸ் குளிச்சுடுவேன். பாருங்க இவ்வளோ ஈரமாக இருக்குன்னு. அது கூட இல்லை, எனக்கு ரொம்ப தலை பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னா இன்னொரு தடவை குளிப்பேன், அவ்வளோதான். அதான் அந்த வீக்லி ட்வைஸ் நல்லா எண்ணெய் வச்சு ஸ்கேல்ப் ஃபுல்லாக எண்ணெய் வச்சு, அப்புறம் ஸ்கேல்பில் மட்டும் கிடையாது, இந்த ரூட்ஸ் வரைக்கும் நான் எண்ணெய் வைப்பேன், எண்ணெய் வச்சு குளிப்பேன். ஒரு நாள் கோகோனட் ஆயில் நல்லா காய்ச்சி சூடு பண்ணி தேய்ப்பேன். ஆனால் எந்த எண்ணெய் தேய்ச்சாலும் சரி நீங்கள் சூடு பண்ணி தேய்க்க பழகிக்கோங்க. பிகாஸ் ஆன் பண்ணியிருக்கேன் அவனுக்கு அப்படி தான் ஃபுல்லாக பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஆனே பண்ணல, ரெக்கார்டே ஆகலை. அதனால இப்போ ரெண்டுக்கும் ஒரு தடவை டபுள் செக் பண்ணிக்கிறது எப்போவுமே. என்ன சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் எந்த எண்ணெய் தேய்ச்சாலும் அதை சூடு பண்ணி தேய்ங்க. ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன்னா, அம்மா ஆல்ரெடி எனக்கு தேங்காய் எண்ணெயில் நிறைய பொருளெல்லாம் போட்டு, இந்த கருவேப்பிலை, ஆலோவேரா அதெல்லாம் போட்டு காய்ச்சி எனக்கு ஒரு பாட்டிலில் வச்சு கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன், மேக்ஸிமம் நார்மல் டேஸில் யூஸ் பண்ணுவேன். தலை குளிக்கிற அன்னைக்கு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அதை லைட்டாக சூடு பண்ணி அதை நல்லா ஸ்கேல்பில் தேய்ப்பேன். அந்த சூடு பண்ண ஆயில் தேய்க்கும் போது அவ்வளோ சுகமாக இருக்குங்க. அவுச், தண்ணி கீழே சொட்டுது. இவ்வளோ இத்தனைக்கு ஸ்கார்ஃப் கட்டி தான் இருந்தேன், இத்தனைக்கும் தண்ணி கீழே சொட்டுது. ரொம்ப லைட்டான ஸ்கார்ஃப். ஆக்சுவலி இந்த ஸ்கார்ஃப் நான் கட்டிக்கிறதுக்காக வெளியில் எங்கேயாவது போனோம்னா ஃபேஸில் கட்டிக்கிறதுக்காக நான் வாங்கினேன். ஆனால் இது எப்படின்னா நல்ல காட்டன், பியோர் காட்டன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் இந்த வித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வித்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த வித்து. ஆனால் லென்த்துமேவும் ஓரளவுக்கு தான் இருக்கும், பட் ரொம்ப கம்மி தான். இவ்வளோ தான், டபுளாக மடிச்சோன்னா இவ்வளோ தான் சைஸேவும் ஸ்கார்ஃபு. அதனால் எனக்கு ஃபுல் கவர் வரல. ஸோ இதை நான் என்னோட தலை தோட்டுறதுக்கு போட்டுட்டேன். இது ரொம்ப நல்ல காட்டனாக இருந்துச்சு, சரி தலையை தோட்டிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். சரி, சன்ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே சன்ட்ரை பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே பண்ண மாட்டேன். எப்பயாச்சும் டைம் கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் அப்பப்போ சன்லைட் போய் நிற்பேன். அப்புறம் மேக்ஸிமம் எனக்கு இந்த தலை வலிக்கிற ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப நேரம் தண்ணியில் இருந்தேன்னா எனக்கு ரொம்ப தலை வலிக்கும். அதனால அப்பப்போ டைம் கிடைச்சதுன்னா சன்லைட்டில் போய் நிற்பேன். இல்லை அப்படின்னா இந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். இந்த ஃபேஸில் நான் இப்போ மேக்கப்லாம் பண்ணல, ஜஸ்ட் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருக்கும்போது நம்ம நார்மல் ஸ்கின் கேர் என்ன பண்ணுறோம் அப்படின்றதான் நான் பார்க்குறேன். இது மேக்கப் கிடையாது, ஸ்கின் கேர் ஆஃப்டர் பாத். ஓகே, ஸோ அது பண்ணுவோம். அது வரைக்கும் ஹேர் ட்ரை ஆகட்டும். நான் என்னோட மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன ப்ராடக்ட் அப்ளை பண்ணாலும் ஃபேஸில், இது ஒரு டிப்பு, நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணால் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு எது சூட் ஆகும்னு பார்த்து அதை அப்ளை பண்ணுங்கள். பட் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் மட்டும் இங்கே வரைக்கும் கவர் பண்ணாதீங்க. கவர் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஆடாக இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்கின் கேருன்னு வரும்போது நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்களோ ஸ்கின் கேர் பண்ணுறீங்களோ எது பண்ணாலும்
நெக்கு, இயர்ஸ் ரெண்டுக்குமே கவர் பண்ணி பண்ணுங்க. அவ்வளவுதான். இதை நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வராது. நீங்க மேக்கப் பண்ணும்போதும் சரி, இந்த வரைக்கும் ஃபுல்லா கவரேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்கப் பண்ண மாதிரியே இருக்காரு. நீங்க ரியலாவே அவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்க ஸ்கின் கேர் பண்ணும்போதும் நீங்க என்ன ஒரு ஃபேஸ் பேக்கே நீங்க போடுறீங்கனாலும் நெக்ஸ்ட் வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட்மேவும் அந்த ஸ்கின் கேர் பண்றீங்களா அந்த ஃபேஸ் பேக்ல இருக்கிற நல்ல பெனிஃபிட்ஸ், விட்டமின் சியோ ஏதோ ஒன்று அது உங்க நெக்குக்கும் கிடைக்கும். ஃபேஸ் மட்டும் நல்லா பிரைட்டா இருக்கணும், இங்கெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னா அது நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஓகே, மாய்ஸ்சரைசர் போட்டுட்டேன். போட்டுட்டு ஜஸ்ட் லிப் பாம் போட்டுக்கிறேன். மற்றபடி நான் எதுவுமே போடல, ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். லிப் பாம் நான் என்ன லிப் பாம் யூஸ் பண்ணுறேன்னா மாமா எர்த்தோட பீட்ரூட் டிண்ட் 100% நேச்சுரல் லிப் பாம். இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி இது நான் நிறைய காலி பண்ணிட்டேன். இது என்னோட 4th 5th பாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இவ்வளோதாங்க. நான் வீட்டில் இருக்கும்போது ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் போடும். மாய்ஸ்சரைசர் மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஈவன் மேக்கப் பண்ணும்போதும் சரி, ஸ்கின் கேர் பண்ணும்போதும் சரி, மாய்ஸ்சரைசர்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு தலை துவட்டும் போதும் சரி, எங்கள் தலை வந்து டீ போட்டு ரஃப்பாக துவட்டிட்டு அப்புறம் இங்கே வந்து டீ போட்டு பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஜென்டிலாக பண்ணுங்க. லைட்டாக இப்படி உங்கள் ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல அதை வச்சு இப்படி அவ்வளோதான் போட்டு இப்படி தேய்க்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே ரூட்ஸ்லேயுமேவும் இப்படி ஒத்தி ஒத்தி எடுக்கணும். எங்கள் அம்மா பார்த்துட்டு சொல்லுவாங்க, இப்படியே ஒத்திட்டு எடுக்கல, எனக்கு பொறுமை இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இப்படி இப்படி நல்லா தேய்ச்சி வெயிலில் போய் காட்டிட்டு உணர்ந்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உணர்ந்துருவாங்க. எனக்கு கொஞ்சம் டென்ஸ் அதிகம், ஆனால் இப்போ ரொம்ப கொட்டிடுச்சு எனக்கு, அதனாலேயே ரொம்ப காயறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். நான் இப்போ ஹேர் ஸ்ட்ரைட்டர் யூஸ் பண்ணுறேன். அதுதான் எனக்கு பெஸ்ட், வேறு வழியே இல்லை. நான் என்ன ஹேர் ஸ்ட்ரைட்னர், இதுதான் என்னோட ஹேர் ஸ்ட்ரைட்னர். இது என்ன பிராண்டு அப்படின்றத நான் இதை வீடியோவில் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. ஸ்பான்சர்ட் வீடியோவாக இருந்தாலும் நான் நல்லா இருந்தால் மட்டும்தான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, ஆனாலும் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னரை பற்றி சொல்கிறேன், பட் என்ன பிராண்டுன்னு சொல்ல மாட்டேன். இஃப் யூ வாண்ட் கைஸ், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் போய் இதை கனெக்ட் பண்ணிட்டு வரேன். நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஓகே, இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3 செட்டிங்ஸ். இது நான் மெயினாக வாங்கினதுக்கான ரீசனே என்னன்னா, ஃபோக்கஸ் ஆகுதா? ஓகே, இது நான் மெயினாக வாங்கினதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கூல் ஷாட்டுன்றது ஒன்று இருக்குது. இந்த கூல் ஷாட், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா ஏர் ரொம்ப கூலாக வரும். அதே மாதிரி இதில் 2 பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஃபஸ்ட்டில் இருக்க இந்த பட்டனில் வந்து இந்த 1 வேவ் மாதிரி இருக்குல்ல, இதில் வச்சாலும் கூலாக வரும். இந்த செகண்டில் வச்சோன்னா வார்மாக வரும், இதில் வச்சோன்னா ஹாட்டாக வரும். இது வந்து ஃபேன் ஸ்பீடு லைட்டாக இருக்குன்னா இது ஃபேன் ஸ்பீட். ஓகே, நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். இப்போது நான் லைட்டாக வார்ம் பண்ணி ஹீட்ரு போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப சுட்டுது தண்ணி. எவ்வளோதான் துடைச்சாலும் இங்கே பாருங்கள், கார்ஃபை ஈரம் ஆயிடுச்சு ஃபுல்லாக. எவ்வளோதான் துடைச்சாலும் சுட்டிகிட்டே இருக்குது. ஸோ லைட்டாக வார்மில் வச்சு, நான் மேக்ஸிமம் வார்ம் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் ஹேர் ப்ரொடெக்ஷன் எல்லாரும் அது நான் சொல்ல மறந்துட்டேன். எந்த ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணாலும் சரி, ஹீட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஹேர் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாமல் பண்ணவே பண்ணாதீங்க. ஆக்சுவலி இன்றைக்கி நான் பண்ணலை, ஏன்னா என்னோடய ஹேர் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே காலி ஆகிடுச்சு. அது நான் ஆர்டர் போட்டிருக்கேன், அது வரணும். ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணாமல் பண்ணலாம்.
இப்போ வந்து ஒரு 35% நல்லா காஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு ஈரமா. இந்த டைம்ல என்ன பண்ணணும்னா, லைட்டா டேம்பா இருக்குல்ல, இந்த மாதிரி டைம்ல லைட்டா சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன் நானு. நான் எந்த சீரம் யூஸ் பண்றேன் அப்படின்னா லீவான் சீரம் தான் யூஸ் பண்றேன். இன்னும் நான் வேற சீரம் ட்ரை பண்ணல. பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல. நீங்க ஏதாவது சொல்லுங்க, ட்ரை பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஹேர் செக்ஷன் பண்ணிக்கிறேன். டூ பார்ட்டிஷனா எடுத்து ஜஸ்ட் 2 பம்ப்ஸ் மட்டும் இதுல எடுத்துட்டு ஹேரோட ரூட்ல தேய்க்கக்கூடாது. ஜஸ்ட் ஹேர் ஃபாலிகல்ஸ்ல மட்டும், இதுல மட்டும் தான் தேய்க்கணும். ஹேர் எண்ட்ஸ்ல மட்டும். ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் 2 பம்ப்ஸ் எடுத்து ஆப்போசிட் சைட். என்ன மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நான் மட்டும்தான் அப்படியா அப்படின்னு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருந்தேன்னா தலை சீவிட்டு தலையில கொஞ்சம் அந்த சீப்ல கொஞ்சம் முடி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த முடியை எடுத்து ஷெல்ஃப்ல வச்சுட்டு அந்த சீப் எடுத்து டஸ்ட்பின்ல போடுறது. இப்போ அதே மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பேன், ஸ்பூன் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு பிளேட்டையோ இல்லை பவுலையோ எடுத்து சிங்க்ல போட்டு போவேன். இல்லை நான் மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லாரும் அப்படியான்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுவேன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால நான் வேணும் செஞ்சுறேன். ஆனால் டேம் ஹேரில் ஒன்றும் சீட்டு போடாதுங்க. நான் இந்த ஹேர் எந்த கோம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷாப்பில் போய் எந்த ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போய் கேட்டாலுமே இந்த ஒயிட் கோம் ப்ரஷ்ஷு கிடைக்கும். இது உடன்லையும் கிடைக்குது, பிளாஸ்டிக்லையும் கிடைக்குது. நான் வந்து இப்போ பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கோம் வச்சு தான் நீங்கள் டீடாங்கிள் பண்ணணும். நார்மலாக இப்போது இன்னொரு ரொம்ப ஷார்ட்டாக இந்த மாதிரிலாம் இருக்குங்க, இந்த மாதிரி கோம்பு, அப்புறம் இந்த ப்ரஷ் கோம்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது உள்ளே இருக்குது. நான் காட்டுறேன். அந்த ப்ரஷ் கோம்பு இருக்கு, நான் உங்களுக்கு இங்கே ஃபோட்டோ போடுறேன். ப்ரஷ் கோம்பெல்லாம் இருக்குல்ல, அந்த கோம்பெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க முடி சிக்காக இருக்கும்போது. இதை வச்சு டீடாங்கிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ரஷ் வேணால் போடலாம். நான் இப்போ சீரம் போட்டிருக்கேன், ஆனால் ஏன்னே தெரியலங்க, எனக்கு இப்போ பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகுது. என்ன பண்ணேன், நான் ஆக்சுவலி ஒரு தடவை தலை குளிக்கும் போது ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. சரி, நம்ம ரொம்ப சிக்க எடுக்காம போய் தலை குளிக்கிறோம், அதனால கண்டிஷனர் போடும்போது ரொம்ப முடி உதிருதுன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இன்னொரு நாள் என்ன பண்ணேன்னா, சிக்கை எடுத்துட்டு திரும்ப போய் தலை குளிச்சேன் இன்னொரு நாள். அப்பயும் அதே மாதிரி தான் கூட்டுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல, சிக்கு எடுக்கணுமா வேணாமா தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி? அப்படி சிக்கு எடுத்தா முடி கம்மியா கூட்டுமா, சிக்கு எடுக்காம இருந்தா முடி கம்மியா கூட்டுமா? எனக்கு அதுவுமே தெரியல. அதுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் லைட்டா சீவிட்டேன், இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்கு, அதையும் நான் ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ நான் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன். இப்போ நான் ஆக்சுவலி என்ன நடந்துச்சு, நான் கேமரா ஆஃப் பண்ணும்போது அம்மா கதவு திறந்து வந்தாங்க. வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் வெளியே போயிட்டாங்க. நான் உள்ளே இல்லைன்னு கூப்பிட்டுருக்கேன், அம்மா வாங்க அம்மா வாங்கன்னு. அவங்க வரல, ஏதோ வேலை இருக்கு போல இருக்கு. நான் போய் என்னன்றதை பார்க்குறேன். ஸோ இவ்வளோதான் என்னோட ஹேர் கேர் ருட்டீன். மற்றபடி நான் எதுவுமே போடலை. நான் எனக்கு குளிக்கும்போது கூட மாஸ்க் போடலை. பட் நான் எப்பயாச்சும் போடுவேன். போட்டேன்னா இந்த மாதிரி மாஸ்க் போடுவேன்னா, நார்மலாக வெளியில் ஆலோவேரா இருக்குது, அதை கட் பண்ணிட்டு வந்து அதை லைட்டாக அரைச்சி அதவே டைரெக்டாக போட்டுருவேன் ஹேரில். அந்த ரூட்லேருந்து டிப் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour ஒரு 1/2 an hour அப்புறம் போய் குளிப்பேன். ஆனால் ரொம்ப ட்ரை பண்ணி அது உடையிற அளவுக்கு ஊத மாட்டேன். ஒரு லைட்டாக ட்ரை ஸ்டார்ட் ஆகும்போதே நான் போய் குளிச்சுடுவேன். ஓகே,
நான் போய் அங்கே என்னன்னு பார்க்குறேன். இது கூட இல்லை நான் ஏதாவது பண்ணேன்னா இப்போ உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, நான் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன். நான் என்னோடய ஹேரை 90% ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டேன். ட்ரை பண்ணது எதில் பண்ணேன்னா இந்த பிரிசில் யூஸ் பண்ணேன். இது என்னன்னா ஆக்சுவலி இந்த ஹேர் ட்ரையரோடையவும் இந்த 3 செட்ஸ் வரும். ஒன்று இந்த மாதிரி கோம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிறது. இது நம்ம டைரெக்டாக இந்த ப்ளோவரில் இப்படி மாட்டிக்கலாம். மாட்டிட்டு while we are drying our hair we can comb it together இப்படி. ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டர் யூஸ் பண்ணலாம். பட் அவ்வளோ ஸ்ட்ரைட்டாலாம் எனக்கு வேணாம். பட் ஓரளவுக்கு அது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஹாட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹாட் ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கோம் பண்ணிங்கன்னா while your hair was wet, ஓகே, அப்போ பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போது பண்ணும்போது லைட்டாக ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போது நான் பண்ணலை, நான் ரொம்ப ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 70% ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இதை வச்சு பண்ணேன். அதுவும் கூல் ஷார்ட்டில் தான் நான் கோம் பண்ணுவேன். அதனால் எனக்கு அவ்வளோவா ஸ்ட்ரைட்டாக இல்லை, லைட்டாக கொஞ்சம் கோலாக இருக்கும். பட் நீங்கள் ஹாட்டில் கொஞ்சம் டேம்ப்டு ஹேரில் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே வரும் உங்களுக்கு. ஸோ நான் அதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்னொரு செட் இது இந்த மாதிரி நம்ம டைரெக்டாகவும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் ஆகும். ஃபுல்லாமே ஃபோக்கஸாக இருக்கும், அதனால இது யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன், லாஸ்ட் ஒன் இருக்குது. அது நான் ஆக்சுவலி யூஸே பண்ணலைங்க. புதுசுங்க பாருங்கள், கவர் கூட ஓப்பன் பண்ணவே இல்லை. இதுதான் அது. இது எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலையா இல்லை எனக்கு யூஸ் ஆகலையான்னு எனக்கு தெரியல. இதுவும் அதே மாதிரி தான் இங்கே ஃபிட் பண்ணிடணும். மேபி கேர்லி ஹேர் இருக்கவங்களுக்கு இது யூஸ் ஆகும், எனக்கு யூஸ் ஆகலை. கேர்லி ஹேர் இருக்கவங்களுக்கு அந்த ஆஃப்டர் ஷவர் வாஷ்லாம் முடிச்சுட்டு இந்த கேர்ள்ஸ் ஃபேக் க்ரீம் எல்லாம் இருக்குல்ல, அந்த க்ரீம் போட்டுட்டு மேபி இப்படி வச்சு இப்போ ஹேர் எப்படி இருக்குன்னா ப்ளோ ட்ரை ஆன் பண்ணிவிட்டு இப்படி மேலே தூக்கி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா கேர்ள் ஆகும். இந்த ஹேருக்குமேவும் கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போது ட்ரை பண்ணிங்கன்னா கேர்ள் ஆகும். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி லெத்தெல்லாம் வராது, சும்மா கொஞ்சம் பவுன்ஸியாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் பவுன்ஸியாக வேணும்னாலும் இப்படி வச்சும் கொஞ்சம் நேரம் இப்படியே வச்சுருந்தோம்னா பவுன்ஸினஸ் வால்யூம் கிடைக்கும். ஸோ இது 3 மாடல்ஸ் இதில் இருக்குது அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட ரேட் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. அதே மாதிரி இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்படி ட்ரை வந்து ஓகே. அப்புறம் வேறு என்ன பண்ணிட்டுனா நீ என்னப்பா போய் சாப்பிட வேண்டியதான் பேசாமல் இதை சாப்பிட்டு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன லன்ச் அப்படின்னா இன்றைக்கி சண்டே நான்வெஜ் அப்படின்னு எதிர்பார்க்கணும். அதெல்லாம் இல்லை, ஏன்னா நான் கொஞ்சம் கூலிச்சு நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதனால் வீக் டேஸே எடுத்துட்டேன். நேற்று கூட நான்வெஜ் தான் எடுத்தேன், நேற்று மதியம் நான்வெஜ் தான் இன்றைக்கி வெறும் ரசம் அண்ட் மஷ்ரூம் லைட்டாக சாட்டே மட்டும் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு வேணும்னா வெங்காயம் சுற்றியை கட் பண்ணி போட்டுருக்கேன். அப்புறம் நல்லா சாப் பண்ண மஷ்ரூம்ஸை போட்டு லைட்டாக நம்ம பீட்ரூட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் லைட்டாக சாட்டே பண்ணி அதில் கொஞ்சம் சீரகத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள் அவ்வளோதான் மொத்தமாக போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணோம்னா அது தண்ணி செய்யணும். திரும்ப நல்லா சாட்டே பண்ணோம்னா இவ்வளோ போட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக கிடைக்கும். ஆனால் அது சாப்பிட்றதுக்கு எப்பா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை போய் இன்றைக்கி நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி முடிச்சுட்டு ஈவினிங் பாய். இந்த வீடியோவில் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனை பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி வேறு என்னெல்லாம் வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். I'll update it, and please do like, share and subscribe to this channel, and thank you for watching this video, and I'll catch you guys later on another wonderful video. Until then, take care, bye bye.